Hi students, this is Syed Mukhtar, your English trainer from ADA 247 Tamil. So CGL exam சொல்கிறது countdown இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு 17ஆம் தேதி, இன்னும் 5 days are remaining to apply for CGL exam. இன்னும் அப்ளை பண்ணலைன்னா ப்ளீஸ் அப்ளை ஃபார் CGL எக்ஸாம். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இவ்வளோ டைம் இருக்குது படிக்க அது பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு 12,000 வேக்கன்சிஸ். ப்ரிலிம்ஸ் டயர் 1 சொல்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் மோஸ்ட்லி வந்துடும். அதே மாதிரி டயர் 2 சொல்கிறது நம்ம இது டென்டேட்டிவாக சொல்லியிருக்கோம், டிசம்பர் வந்துடும். ஸோ 22 ஜூனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. டேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டேட் போயிட்டால் ரொம்ப பீக் டிராஃபிக் ஆகிடும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க வித்தவுட் ஃபர்தர் டிலே. ஸோ 21 மே தான் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் விண்டோ சொல்கிறது 21 மேலேருந்து 22 ஜூன் வரைக்குமே அப்ளிகேஷன் விண்டோ இருக்குது. 23 ஜூனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் நீங்கள் கட்டிக்கலாம். 29 ஜூன்லேருந்து 1 ஜூலை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு மோஸ்ட்லி டயர் 1 எக்ஸாம்ஸ் வந்துடும். டிசம்பரில் அதுவும் இறுதியில் நம்மளுக்கு என்னது டயர் 2 எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் டென்டேட்டிவ் டைம் லைன். ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 மாதம் தான் டைமில் இருக்குது. 2 மாதம் தான் இருக்குது டயர் 1 வர்றதுக்கு. 6 மாதம் தான் இருக்குது டயர் 2 வர்றதுக்கு. என்னது 5 நாள் தான் இருக்குது என்னது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலபஸை ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஃபேஸ் 1ல் இப்போ இருந்து இன்னையிலேருந்து ஜூலை வரைக்கும் சிலபஸ் படிக்க போகிறோம். ஃபேஸ் 2 ஜூலை ஆகஸ்ட்டில் மாக் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். ஃபேஸ் 3 வரப்போ நம்ம டயர் 1 கிளியர் ஆகிட்டு டயர் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் நமக்கு டென்டேட்டிவ் பிளான். ஓகே, இதுதான் நம்மளுக்கு டென்டேட்டிவ் பிளான். அதே மாதிரி நம்மளுக்கு டயர் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு சிலபஸ். நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங்கும் கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு என்னது செக்ஷனல் டைமிங்கும் நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, செக்ஷனல் டைமிங் கண்டிப்பாக இருக்குது. செக்ஷனல் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு எத்தனை நிமிஷம், 15 மினிட்ஸ் நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங்ஸு. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ, அது 0.5 நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு டயர் 1 சொல்கிறது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் 4 செக்ஷன்ஸ். அதே மாதிரி பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டயர் 2, இதுதான் டயர் 2. இதில் டயர் 2 பேப்பர் 1 மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி 30 கொஷின் 90, செக்ஷன் 2 அதே மாதிரி 30 கொஷின், ரீசனிங் இங்கிலீஷ் வந்து 45 கொஷின், ஜெண்டர் அவேர்னஸ் 25 கொஷின், அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 20 கொஷின். குவாலிஃபைங் நேச்சர் தான். பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது ஒன்லி ஃபார் JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் போஸ்ட்டு. பேப்பர் 3 ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ் இதுக்குன்னா AO போஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ இது பார்த்துக்கோங்க. மற்ற பேப்பர் 1 சொல்கிறது எல்லா போஸ்ட்டுக்குமே கம்பல்சரி. பேப்பர் 2 வந்து JSO ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், பேப்பர் 3 வந்து AO போஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்கிறப்ப நமக்கு தெரியும். ASO இருக்குது, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்துருக்கு, சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஆடிட்டர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல், இது எல்லாமே வந்து முக்கியமான வேக்கன்சி. ஓகே. ஸோ ரொம்ப காம்படிஷனும் நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் என்னது எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஹெவியாக இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது உங்களுக்கு எனி கிராஜுவேஷன் ஏதாவது தயவு செஞ்சு வந்து கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. நீங்கள் டிகிரி, BSc, MSc எது முடித்தாலும் நீங்கள் CGL எழுத எலிஜிபிள். நமக்கு இன்னும் 6 நாள் தான் டைம் இருக்குது. இன்னும் 6 நாள் 5 நாள் தான் டைம் இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்னு புது போஸ்ட்டில் இந்த டிகிரியும் எலிஜிபிள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் பிஃபோர் ஜாயினிங் கேன் அப்ளை, அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜென்ரலுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 கொடுத்துருக்காங்க. ஸோ OBCனா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், SC STனா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், PWDனா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். இதுவே நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. இதுவே SC ST உமன் அவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஓகே. அதே மாதிரி குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நான் இப்போ மார்க் பண்ணலாம் கொடுத்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ரீசனிங்கில் அனாலஜி, கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சிலபஸ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிளாஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், சென்டென்ஸ், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்,
சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அவார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ். எல்லாமே நம்மளுக்கு முக்கியமான டாபிக்ஸாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதுதான் என்னோட சேனல் ரைசஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ் சொல்கிறது, என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல். சின்ஸ் ஐ எம் வெர்பல் ட்ரைனர் இருக்கனால கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ், கிராமர் ரிலேட்டட் ஸ்னிப்பெட்ஸ் இது எல்லாமே நான் இதில் போட்டுருவேன்னா நம்ம வந்து இந்த டெலிகிராம் சேனலில் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அடா 247 எப்போவுமே எல்லாத்துமே இன்டென்சிவாக இருக்கும். உங்கள் ஸ்டேஜில் ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணுற விதமாக அயன் 3.1 சொல்லி இந்த புது பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. 11th ஜூனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6 days தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ஜாயின் பண்ணால் கூட நம்ம கண்டிப்பாக ஸ்டேஜில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்னோடய கோடு YT84 அப்ளை பண்ணுங்கள். என் கோடு YT84 நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். YT84 அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கிளியர் அயன் பேட்ச், கிளியர் யுவர் சிஜிஎல் எக்ஸாம் வித் அயன் 3.0. ஸோ இதில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், லெக்சர் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ மறக்காமல் நம்ம பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. YT84 அப்ளை பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா நம்மளுக்கு ஒன்ஸ் என்னோட கோட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு 4000 rupees கோர்ஸ் உங்களுக்கு 3000 rupeesலேயே கிடச்சிரும். இது மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்மளோட அடா ஆப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நம்மளோட அடா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போங்க, செலக்ட் எக்ஸாம்ஸ் கொடுங்க. செலக்ட் எக்ஸாம்ஸில் எஸ்எஸ்சி இது ரயில்வேஸ்ன்னு சூஸ் பண்ணுங்கள். சிஜிஎல், சிஹெச்எஸ்சிபி அதில் சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபீட் மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே வந்துடும். அதில் எல்லா குவிஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், பிடிஎஃப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு என்னது அவைலபிளாக இருக்குது, எல்லாமே அவைலபிளுங்க. ஈவன் மாக் டெஸ்ட் கூட நம்மளுக்கு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடா 247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா. அதே மாதிரி நம்மளோட ப்ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு சிலபஸை முதல்ல பிரிண்ட் செய்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு புக் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வச்சுக்கோங்க. மாக் டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி 30 minutes நீங்கள் படித்தாலும் அலாங் வித் த ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். டயர் 1 படிக்கும்போது டயர் 2க்கு பேரலாக ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயர் 1ல் ஜாமெண்ட்ரி படிக்கிறீங்க, மென்சுரேஷன் படிக்கிறீங்க, பேசிக்காக படிக்காதுங்க. டயர் 2 லெவலுக்கே படிங்க. ஏன்னா டயர் 2க்கு நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ இப்போவே டயர் 2க்கு இன்டெகிரேட் பண்ணே படிச்சிருங்க. அதே மாதிரி டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூஸ் பொதுவாக ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. 22 தான் செகண்டு. ஸோ 22 ஜூன் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷினை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 15 minutes டைமர் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டயர் 2ஓட மேக்ஸ் இங்கிலீஷு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹை வெயிட்டேஜ். இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் புக்ஸ் வாங்காதீங்க. மாக் டெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணி இப்போயே போட ஆரம்பிச்சிருங்க. போஸ்ட் முடிஞ்சால் லாஸ்ட் மினிட்ல தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஹேங்கர் பயங்கரமாக சர்வ் ஆகுது. அதே மாதிரி டயர் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டயர் 2 தான் மெரிட் இருக்குது. ஸோ டயர் 1 படிக்கும்போது டயர் 2க்குமே இன்டெகிரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜிகே இக்னோர் பண்ணாதீங்க. ஜிகே கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகேல மினிமம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இன்றைய நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிளானை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 2022 தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ மற்ற 23 கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு 26 அதிகம் தான். கம்மி இருந்தாலும் 22 கம்பேர் பண்ணால் அதிகமான வேக்கன்சிஸ். ஓகே, நம்ம எதிர்பார்க்குறது 30 லட்சம் பேரை அப்ளை பண்ணுவாங்க. பட் நம்ம கவுண்ட் மேட்டர் கிடையாது. ஸோ வெற்றி வந்து உங்களுக்காக காத்திருக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பிஃபோர் 22 June. ஸ்டடி ஸ்மார்ட், நாட் ஹார்ட். மாஸ்டர் 15 minutes செக்ஷனல் டைமிங். ஃபோக்கஸ் ஆன் டயர் 2. டயர் 1 படிக்கும்போதே டயர் 2க்கு ஈக்குவலண்ட்டாக படித்து வச்சுக்கிட்டோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா டயர் 1 ஸ்க்ரீனிங் தான், டயர் 2 தான் என்னது உங்களோட மெரிட் லிஸ்ட்டை சூஸ் பண்ண போதும். ஸோ மறக்காமல் டயர் 2வை நல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நம்ம அடா 247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட அயன் 3.0 பஸ் எப்படி வைப் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இதில் அடா 247 தமிழ் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஆன்லைன் லைவ் சர்ச் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்ட லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு இருக்கிற பேட்ச் வந்து அயன் 3.0 பேட்ச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு
இதை கூப்பன் கோட் ரிமூவ் பண்ணிவிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய கூப்பன் கோட் YT84 இதை நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு 3000 4000 ருபீஸ் கோர்ஸ் உங்களுக்கு 3000 ருபீஸ்லேயே கிடைக்கும். நாமினல் ஃபீஸ் தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமுமே என்னது வேறு யாரோ உங்களோட காம்படிஷன் மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்னா தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி ஓகே டவுட்னா கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ALA247 தமிழ். லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ. மறக்காமல் ALA247 BSR சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.